சொல்றா. இதெல்லாம் நான் சொன்ன சிரிச்சிருவாங்கப்பா. நான் சொன்னா மட்டும். கொல்கத்தாவில் மருத்துவ தங்கை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து மருத்துவ பாசறையும் மகளிர் பாசறையும் இணைந்து நடத்தும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். கருவாயா நிறுத்துறா. அம்மனமா ஓடிச்சா எலி அண்டர்வேர் கொடுத்துச்சான் புலி. மான தமிழரெல்லாம் மறக்காமல் கூடுவோம் நாம் தமிழர். தெலுங்கானால பெண் மருத்துவர் கொல்லப்பட்ட அந்த வழக்குல 4 குற்றவாளிகள் என்கவுண்டர் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதை நான் வரவேற்கிறேன். ஏன்னா மரணம் எந்த ஒரு குற்றத்துக்கும் தண்டனையா இருக்கக்கூடாது என்று போராடுகிற பிள்ளைகள் நாங்க. என்கிட்ட என்ன கேள்வி கேட்கிறான் இவன் கொஞ்சம் கோவக்காரையா? நாளா கொடூரமானவன். இப்ப நீ கேட்ட கேள்விக்கு என்ன கோவம் இருந்தா போஸ்ட்மார்ட்டமா இருப்ப நீ. ஆனால் பெண்களை ஒரு போகப் பொருளாக போதைப் பொருளாக ஒரு நுகர்வு பொருளாக கருதி வன்புணர்வு செய்வதை அந்த செயலுக்கு மரணத்தை தவிர வேற எதுவும் தண்டனையா இருக்க முடியாது. நீ பெரிய நடிகண்டா. த்ரிஷா உனக்கு தான்டா. இது வழக்கு நடத்தி இப்ப பொள்ளாச்சியில அவ்வளவு பெரிய பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டவர்களுக்கு 90 நாள்ல குண்டாஸ் சட்டத்தை ரத்து செய்து நீக்கி வெளியில விட்டதுங்கிறதுலாம் ஒரு பெரிய கொடுமை. இதெல்லாம் வரலாற்று பெரும் பிழை. இது மாதிரி எந்த இடத்தில் வச்சு பாலியல் வன்புணர்வு செய்தார்களோ அதே இடத்தில் வச்சு 4 பேரை மக்கள் கண்ணார சுட்டால் தான் அச்சம் பரவும். மரணம் ஒன்றுதான் இவர்களை ஒழுங்கா நடக்கணும்னு அறிவுறுத்திக்கிட்டே இருக்கும். நான் தான் சிரிச்சேன். நான் சிறைக்கு போற தயார். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அண்ணனுக்கு அதை தகவல் சொல்லிடலாம். சரிண்ணா சார், நான் கண்டிப்பா அதை கிளம்புறேன். என் பிள்ளைகளை தொட்டா அவன் நெஞ்சில வாயும் ஒரு தோட்டம். பிள்ளைகளை தொட்டால் கொன்னுடு வாங்குற பயம் வர்ற வரைக்கும் இது சரி வர. பாலியல் இச்சையோடு என் பெண் பிள்ளைகளை நீ நினைப்பதும் தொடுவதும் நடந்தால் நீ உயிரோடு இருக்க மாட்டாய். சரிண்ணா சார், நான் கண்டிப்பா அதை கிளம்புறேன். மானம் கெட்ட பையன் பொறுக்கிறதுக்கு புறப்பட்டான். இல்லைன்னா 90 நாள் வெளியில வந்துடலாம், எந்த குற்றமும் செய்யலாம், அவரை சிறையில போடலாம், அதே மக்களின் காசுலேயே அவருக்கு சோறு போடலாம், அவர் பாதுகாப்பா உடை எடுத்து கொடுத்து இதெல்லாம் கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது. நீங்க அவருக்கு சோறு போடுவார், அவர் உட்காந்து அவர் சொகுசா வாழ்ந்துகிட்டு இருப்பாரு, சீட்டு அடிக்கிட்டு அங்க உட்காந்துக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு. இதெல்லாம் என்னது? இது எந்த குற்றமும் நீங்க தண்டிக்கப்பட மாட்டாதுன்னா குற்ற செயல்கள் குறையாது. சரிண்ணா சார், நான் கண்டிப்பா அதை கிளம்புறேன். நீங்க எல்லாம் இன்னும் சாவலையாடா உங்க மண்டையில பொழைக்கிற. அதனால இந்த செயலை தெலுங்கானா நடந்து இந்த செயலை நான் முழு மனதார வரவேற்கிறேன். நாங்க ஆட்சிக்கு வந்தாலும் அதுதான் செய்யும். சரிண்ணா சார், நான் கண்டிப்பா அதை கிளம்புறேன். பாஸ், இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்கானுங்க போல இருக்கு. என்ன? எப்போ நம்மள விரட்டி அடிப்பானுங்க, இப்போ அடிச்சு விரட்டுவானுங்க போல. பாலியல் குற்றத்திற்கு இருக்க ஒரே தண்டனை அது ஒண்ணுதான். 6 வயசு குழந்தைய ஒருத்தன் வன்புணர்வு செய்து கொலை செய்யறான்னா அவனை தண்டிக்காம தூக்கி ஜெயில போட்டு இப்படி கொண்டாடிட்டு இருக்கிறதெல்லாம் அதை விட கொடுமை எதுவுமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பொள்ளாச்சி விஷயத்துல தமிழக அரசுடைய செயல்பாடுகள் அது தவறு, மிகப்பெரிய தவறு, மிகப்பெரிய தவறு, மிகப்பெரிய தவறு. 10 ஆண்டுகளுக்கு மேல சிறு சிறு குற்றங்களை செய்து சிறை தண்டனையில் இருக்கிறவர்களை விடுதலை செய்யுங்கன்னு சொல்றதை ஏற்காத அரசு கதற அந்த காட்சியை பார்த்த எந்த மனிதனும் மனம் கலங்கி போய்வான். துக்கம் தொண்டை அடிச்சு பஸ்ட் அவுட் ஆகி வெளியே வருது. வெளியில வந்துருச்சுல, விஷயத்தை சொல்லு கேளுங்க. அவனுக்கு உறக்கமே வந்திருக்காது, மன நோயாளியா மாறிடுவான். அந்த தங்கச்சி அவ்வளவு கெஞ்சிறதுக்கு பின்னாடியும் அப்படி கொடுமைப்படுத்தின அவர்களை குண்டாசு சட்டத்தை நீக்கி விடுதலை செய்தது என்பது மிக தவறானது. அந்த நாய்கிட்ட சொல்லி வை, மூஞ்சி தரையில வச்சு தரத்தரன்னு தேடி போடுவேன். இனிமேல் அது போன்ற கொடுஞ்செயல்கள் நடக்காம இருக்கிறதுக்கு அது வாய்ப்பளிக்காது. ஏன்னா மறுபடியும் எதுவும் செய்யலாம், போயிட்டு ஒரு 6 மாசம் வெளியில வந்துடலான்னா மறுபடியும் அதை செய்வான். இவன் எவ்வளவு பெரிய கொடூரன்னு யோசிச்சு பாருங்க. வீடியோ எடுத்து, அதுவும் ஒரு 12 வயசு பிள்ளைக்கு வீடியோ எடுத்து மிரட்டுறானா இவன் எந்த அளவுக்கு வக்கரம் பிடிச்சவனா இருப்பான், எந்த அளவுக்கு ஆபாசம் நிறைந்தவனா இருப்பான். வெக்கலன்னு தெரிஞ்சு திரும்ப திரும்ப அதையே கேக்குற. சிவராமனுக்கு மாவு கட்டு போட்டிருக்காங்க இல்லையா போலீஸ்,
அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் அந்த மாவட்ட நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் போய் பார்த்திருக்கிறாங்க. இளைய தலைமுறைக்கு நாமெல்லாம் ஒரு பாடமா அந்த குடும்பத்தை போய் சந்திச்சிருக்கிறாங்க. கவலைப்படாதமா நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சந்திச்சிருக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த வன்கொடுமை வல்லுறவுக்கு ஆளாக்கிய ஒரு அயோக்கியனுக்கு ஆதரவாக அந்த மாவட்ட நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் போய் நின்றுகிறாங்க. நீ மனுஷனே இல்ல தெரியுமா? இந்த நாட்டை விட்டே ஓடி போய் இல்லங்கய்யா. அதான் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை, நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை, நாட்டு ஜனங்களை பிடிச்சிருந்த தரித்திரமே ஓடி போச்சுன்னு நினைப்பாங்க. சீமான்ட்ட கேட்டா இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்றான். கல்கட்டாரில் டாக்டருக்கு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு போராட்டம் 23ஆம் தேதி அறிவிச்சிருக்கான். நீ அங்கெல்லாம் மயிரை புடுங்க வேண்டாம்டா, நீ கிருஷ்ணகிரி பிரச்சனைக்கு பேசு. பெரிய மனுஷன் போட்டு அடிக்கிற யாரு இவன்? சல்லி பையன். ஒரே நேரத்துல பழைய சோத்தையும் திம்பா, சுடு சோத்தையும் திம்பா. அண்ணா, கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கு கும்பிடு ஓடுவது தப்பு இல்லண்ணே, ஒருத்தர் காலில் விழுறதுதானே தப்பு. ஆர்பி உதயகுமார் ஐயாவுடைய சரித்திரத்தை நான் சொல்றேன். குமார் மூஞ்சி குமார பொழக போறோம். அந்த சத்தத்தை கேக்குறியாமா நீ? ரொம்ப ஹாப்பி அண்ணாச்சி. இப்பதான்டா குமுதா ஹாப்பி. சசிகலாமா பக்கத்துல இப்படி நிப்பார். சசிகலாமா அப்படி நின்னாங்கன்னா நல்லா படம் பிடிச்சுக்கங்கண்ணே. சசிகலாமா அப்படி நின்னாங்கன்னா அப்படியே 3 அடிக்கு முன்னாடி இப்படி நிப்பார். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. அந்த போட்டோ வீடியோ நான் காட்டுறேன். இப்படி நிப்பார், இப்படி நிப்பார். அப்படியே பேசினா கூட அந்த வார்த்தை அதிகமா வந்துடக்கூடாது. இவனுக்கு உண்மையிலேயே அறிவில்லையா இல்ல அறிவில்லாதவ மாதிரி நடிக்கிறானே தெரியல. என்னாச்சு? காலில் போய் விழுவாங்க. அதை விட 5 முறை முதலமைச்சரா இருந்தவர். எனக்கும் அவருக்கும், அவர் பெரிய மனிதர், ஒரு கட்சியினுடைய தொண்டை. சித்தாந்த ரீதியில எங்களுடைய கட்சிக்கு நிறைய வித்தியாசங்கள் இருந்தாலும் இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. தமிழகத்திற்கு அவர் செய்திருக்கக்கூடிய பணிக்காக ஒரு சாதாரண ஒரு விவசாயி மகனாக இருக்கக்கூடிய அண்ணாமலை போய் அவருடைய மெமோரியல்ல ஒரு கும்பிடு போட்டு வரணும்னு நினைச்சா அதை பெருமையா தானே பாக்குறேன். நான் அதை சிறுமையா பார்க்கல. என்ன எதிரி திடீர்னு வெள்ளக்குடி காட்டுறான், என்ன பண்றது? ரொம்ப உஷாரா இருக்கணும். 2வது, எங்களுடைய கூட்டணி வாஜ்பேயியோட 5 ஆண்டு காலம் இருந்திருக்கிறான். இதே கலைஞர் கருணாநிதி என்ன சொன்னாங்க? பாரதிய ஜனதா கட்சியை பற்றி தவறான பிரச்சாரம் தமிழகத்திலே செய்யப்படுகிறது, அதை உடன்பிறப்புக்கெல்லாம் அதை போய் மக்கள்கிட்ட பேசணும்னு இதே ஐயா தான் சொன்னாங்க. அதுக்குள்ள நீங்க அரசியல் பேச விரும்பலீங்கன்னா நீங்க தானே ஒரு 7-8 பிட்டு சேர்த்து போட சொன்னீங்க. நான் எக்கச்சக்க பிட்டு போட்டு விட்டேன். எப்படி நங்கூர மாதிரி நச்சுன்னு இருந்துச்சானே, இதே மாதிரி டெய்லி உங்களுக்காக பிட்டு பிட்டா போட்டுறேன். இன்னைக்கு தமிழகத்துல இது போன்ற அரசியல் என்ன சொல்றாங்க? கலைஞர் கருணாநிதி ஐயா இறந்த பிறகு 100 ஆண்டு இருக்கு. என் வயசு 40. ஏன்னா வயசே அவருடைய அரசியல் அனுபவம் கிடையாது. அவருக்கு 80 ஆண்டு காலம் அரசியல் அனுபவம் மட்டுமே. 50 இயர்ஸ் டைரக்ட் பாலிடிக்ஸ். 30 ஆண்டு காலம் நேரடியா திரைத்துறையில் எழுதியவர். எத்தனையோ இடத்துல, பல இடத்துல கருத்து வேறுபாடுகளை வெளிப்படையா வைத்தாலும் கூட 100வது வருஷத்துல அந்த விழாவில் அங்க போய் ஒரு மரியாதை செய்வதை கூட இவங்க செய்வதை கொச்சைப்படுத்தணும்னு நினைச்சாங்கன்னா தப்பு. இது வரைக்கும் ஒரு நண்பர் சின்னசாமி நீ நண்பனை தான் பார்த்திருக்க, எதிரியா பார்த்தது இல்லையில, இனி பாப்படா. இன்னைக்கு நான் பல பேர்த்த பத்தி பேசுறேன். அறிஞர் அண்ணா அவருடைய நினைவிடத்திற்கு சென்று அதே மாதிரி நான் கும்பிடு போட்டு வந்திருக்கேன். காரணம், தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தாங்க, 2 ஆண்டு காலம் பணியாற்றினாங்க, போராட்டம் செஞ்சிருக்கிறாங்க. எங்களுக்கும் அறிஞர் அண்ணாதுரை அவர்களுக்கும் கடவுளை பொறுத்தவரை 1008 கருத்து வேறுபாடுகள் இருக்கு, வெளியே வைக்கிறோம். நான் வயசு பசங்களோட நம்புவேன், ஆனா உன்ன மாதிரி வயசாகி நம்ப மாட்டேன்டா பேப்பர் வெட்டி தலையா. இதுக்கெல்லாம் தலைமையே நீ தான் தெரியும்டா. ஒரு முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறவங்க ஒரு பெட்டர் பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி இஸ் எக்ஸ்பெக்டட். அண்ணா, பெட்டர் பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி. நீ இப்படியே பேசிட்டு மாமா, அப்ப கட்சியை கழிச்சிட வேண்டியது தானா கலைஞ்சிரான். யாரே எது டேய், எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு சொல்லுங்க தலைவரே, அவனை நம்மளாண்டு பார்த்து. நாங்கள் ஏற்கனவே பல முறை சொல்லிக்கிட்டேன், திமுகவும் பாரதிய ஜனதாவும் ரகசிய உறவு இருப்பதாக சொல்லி கொண்டிருந்தோம். எங்களுடைய நிர்வாகிகளும் சொல்லிட்டு தான் இருந்தாங்க. இப்போ ஊடகம், நம்ம பத்திரிகை நண்பர்களுமே நீ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. பிச்சைக்காரங்க வீட்டுக்குள்ள பிச்சை கேட்கற அளவுக்கு ஆயிட்டீங்களா? கெட்டப்ப பார்த்து கூடவா பிச்சைக்கார மாதிரி தெரியுது உங்களுக்கு? எப்படி இந்த கெட்டப்ப பார்த்ததுக்கு அப்புறம் தான் பிச்சைக்கார மாதிரி. பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவும் ரகசிய உறவு இருப்பது என்றது வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. சுண்ணாம்பு செடி தலையா கம்முன்னுறான். இன்னைக்கு ரகசிய உறவுங்கிறது என்ன வார்த்தை நான் சொல்றேன்? ரகசிய உறவுனா பாரதிய ஜனதா கட்சி தொடக்கூடாத கட்சியா? பாரதிய ஜனதா கட்சி கண்ணுல பார்க்க கூடாத கட்சியா? இல்ல பாரதிய ஜனதா கட்சியோட யாராச்சும் கை குலுக்கிட்டாங்க, பாரதிய ஜனதா கட்சியின் மீது தோல்ல போட்டாங்கன்னா, இன்னைக்கு இவர் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னா உள்ளத்துல எவ்வளவு அழுக்கு இருக்கணும்? உன்னை அசிங்கப்படுத்தினதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. அவ்வளவு பெரிய அகாடா நீ. இது போன்ற ஒரு தலைவர் இது போன்ற வார்த்தையை பயன்படுத்தினா உள்ளத்துல எவ்வளவு அழுக்கு இருக்கணும்?
எவ்வளவு ஒரு ஜாதி ஆதிக்க வெறி இருக்கணும். கலெக்டரா ஏதோ கக்கூசு கதவு மாதிரி தட்டிலாமான்றீங்க. எவ்வளவு ஜாதி ஆதிக்க வெறி இருக்கணும். ஒரு அன்டச்சபிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பேசுறாங்கன்னா அவருக்குள்ள எவ்வளவு ஜாதி ஆதிக்க வெறி இருக்கணும். இவங்கெல்லாம் வந்து எதிர்க்கட்சி தலைவரா இருக்கிறதுக்கு ஃபிட்டா? இவங்கெல்லாம் முன்னாள் முதலமைச்சர் என்கின்ற பொறுப்புக்கு இவர்களுக்கு அழகா? பாரதிய ஜனதா கட்சி என்ன தப்பு பண்ணுச்சு? பர்மிஷன் கேட்டீங்க, பர்மிஷன் கொடுத்தாங்க. அதுவும் வந்து குறிப்பாக நீங்க பார்த்திருப்பீங்க, அது எங்கேயும் செய்யாத ஒரு விஷயத்தை கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ் வாழ்க அப்படிங்கிற வாக்கியம். யாரு நினைச்சிட்டு இருக்கீங்க? யோ, என்னைய வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? நாக்க புடிங்கிற மாதிரி 4 வார்த்தை கேளுங்கயா. நாக்க வேண்டாம் புடிங்கய்யா, ஆனா 4 வார்த்தை மட்டும் கேட்டாதீங்க. உங்க வாய் நாத்த என்னால தாங்க முடியாது. இதெல்லாம் எப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.